இன்னைக்கு கோழி குஞ்சோடைய சமையலை தான் பார்க்க போகிறோம். கோழி குஞ்சு தன்னுடைய நண்பன் கிட்ட வா சமைக்கலான்னு சொல்லிச்சு. ஓகே சமைக்கலாம், அதான் நீ பீஸா தான் சமைக்கணும் ஓகேவான்னு கேட்டுச்சு. கோழி குஞ்சும் பீஸா தானே சமைச்சிட்டா போச்சு, வா நம்ம அதுக்கான பொருட்களை எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு யோசிச்சுது. அதை எடுக்கிறதுக்காக அது ஒரு ஷாப்புக்கு போச்சு. இந்த பொம்மை தேவைப்படுமா? தேவைப்படாது. ஓகே இந்த காளான், ஆமாம் தேவைப்படும். இந்த சீஸ் தேவைப்படுமா? ஆமாம் தேவைப்படும். இந்த கேப்சிகம், இந்த கிரையான்ஸ் தேவையே படாது. கேப்சிகம் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த வாட்டர் பாட்டில் தேவையா? தேவையே கிடையாது. இந்த சாசேஜ், ஆமாம் சாசேஜ் வேணும். அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ கெச்சப் முக்கியமாக தேவைப்படுது. நமக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடச்சிருச்சு, வா நம்ம இதை வச்சு செய்யலாம். நமக்கு பீஸாக்கு தேவையான மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவை நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் தூக்கி போட்டு நல்லா மெதுன்னு இதை நல்லா ஒரு உதை கொடுத்து இதை ரொம்ப சாஃப்ட் ஆக்கலாம். இதை பேனில் வச்சு வட்டமாக தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ப்ராக்கோலி தேவை. இதை அழகாக குட்டி குட்டியாக விதவிதமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே. அதுக்கப்புறம் சாசேஜ் தேவை. சாசேஜை நம்ம அப்படியே போட முடியுமா? போட முடியாது. இதையும் மெலிசா சின்ன வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீஸாவில். அதுக்கப்புறமா வட்டமாக அந்த மாவை தேய்ச்சிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த டொமேட்டோ கெச்சப்பை போட்டு இதுக்கப்புறம் என்ன வைக்கலாம்? அந்த காத்தாடி, இன்னும் அதை வச்சா சாப்பிடவா முடியும்? ஓகே அதுக்கடுத்து என்ன வைக்கலாம்? இந்த மஷ்ரூம் அழகழகாக அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த சாசேஜ் கட் பண்ணதையும் அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் அழகாக வைக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம் கட் பண்ணோம் இல்லையா, அதையுமே அழகாக வைக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான டெக்கரேஷன் இந்த பில்டிங் பிளாக்ஸ் சீச்சி அது தேவையே படாது. இந்த இன்க்ரீடியண்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் அழகாக அடுக்கி வச்சுட்டு ஃபைனல் டச்சாக இந்த சீஸை அந்த பீஸா ஃபுல்லாக வைக்கலாம். வச்சுட்டு ஒரு நல்ல பேக்கிங் டைம் கொடுத்து அதை அழகாக சூடு பண்ணால் சூப்பராக நமக்கு தேவையான பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஜாலி பீஸா, வாங்க நீங்களும் சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.